எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி அவர்களை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, சேப்பாக்கம் தொகுதியில் ராஜினாமா பண்ணுங்க. உங்களுடைய திமுக பின்புலத்தை பயன்படுத்தாம, திமுகவுடைய பின்புலத்தை பயன்படுத்தாம, கலைஞர் முன்னாள் முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் பயன்படுத்தாம உங்களால் வென்று காட்ட முடியுமான்றாரு. வென்று காட்டிவிட்டா ஆமாண்ண, ஒரு கட்சியில சேர்ந்த உடனே கட்சியை அபகரிக்க பார்த்து அதை அவங்களுக்கு தெரிஞ்சு, அந்த பொதுச் செயலரோ அந்த கட்சி தலைவருக்கோ தெரிஞ்சு அங்கிருந்து துரத்தி விட்டதுக்கு பிறகு தஞ்சம் அடைந்த கட்சி தான் தமிழக கட்சி கழகம். தஞ்சம் அடைந்த கழகம் வெற்றி தமிழக கட்சி கழகம். உடனே இவர் பார்த்தீங்கன்னா, நீங்கெல்லாம் போயிட்டு உதயநிதி அவர்களை சவால் விடலாமா? அதே போல வில்லிவாக்கம் தொகுதியில் ராஜினாமா பண்ணிட்டு நீ என்ன பண்றியா, நேர சேப்பாக்கம் தொகுதிக்கு வா. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் விஜய் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தாம உன்னால ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியாது. உன்னால ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியாது. நீங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுடைய தலைவரை குறை சொல்றீங்க. எல்லா கால கொடுமை, எல்லாம் அந்த ஈவ மிஷின் பண்ண வேலை. இதெல்லாம் ஏதோ ஒரு அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூறும்பொழுதுதான் வராத வார்த்தைகள். இப்பொழுது கைது நடவடிக்கை என்ன தெரியுமா? பயம். அவரை பயன்படுத்திட்டா அடையிடுவாங்க. போராட்டம் வெடிச்சதுல நடுங்கி போயிட்டு எங்க ரிட்டனை திருப்பி அனுப்பி விட்டீங்க பாத்தீங்களா? அதுதான் கோர்ட்லயே பாத்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு மங்குன்னு கொட்டி அனுப்பிச்சு விட்டாங்க பாரு.